2025 குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஊமை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, களம்பாலில் என்ன கேட்டிருக்காங்க, களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தீமையான ஒரு விஷயந்தான், சரிங்களா? அதாவது அந்த பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு சிறிதளவு துளி நஞ்சு விழுந்தாலும் அது வந்து தீமையான ஒரு விஷயந்தான். அதே இதில் வந்து பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இடியோசை கேட்ட நாகம் போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிரட்சி. அது வந்து பயந்து ஒரு விஷயத்த வந்து பயப்படும், மிரட்சி அந்த மாதிரி வரும், சரிங்களா? அதே மாதிரி களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படிங்கிறது இது வன்மம், சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக அடுத்ததுக்குள்ளே கேட்டிருக்காங்க. அப்புறம் மலை முகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏக்கம், கல்மேல் எழுத்து போல அப்படிங்கிறது இங்கே நிலைத்திருத்தல், சரிங்களா? அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ்லேயும் அதே இதில் பார்த்திங்கன்னா உடும்பு பிடி போல அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது, பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது ஆழமாக பதியிறது, மலரும் மனமும் போல அப்படிங்கிறது இணை பிரியாமை, பகலவனை கண்ட பனி போல இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? பொறுத்துக்க டைப்பில் இப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வந்து கரெக்டாக வந்து பார்த்தோம்னா 2005 இருந்து 2005 டு 2025 வரைக்கும், சரியா? கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு 195 கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த டாபிக் மட்டும், உவமை அப்படிங்கிற டாபிக் மட்டும் தமிழில் யூனிட் 5ல் இந்த உவமை 15 கேள்வி கேட்குறாங்க. அதில் உவமையிலேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. அந்த 3 கேள்விக்கான நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 100 கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து கீழே இருக்கும். இதை வந்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கங்கிற ஒரு ஐடியாக்காண்டி தான், சரியா? தேங்க்யூ.